ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு சராசரிக்கும் மேலான பலன்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்தை இந்த ஆண்டு நீங்க சரி செஞ்சுக்க முடியும். இந்த வருஷம் தொழில், நிதி மற்றும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சில சவால்கள் ஏற்படலாம். புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் கவனமா திட்டமிட்டீங்கன்னா இந்த ஆண்டு வளர்ச்சிக்கு உகந்ததா உங்களுக்கு அமையும். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. குடும்பத்தில் பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முக்கிய விஷயங்கள்ல நல்லா சிந்தித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை கண்டிப்பா நிலவும். திருமண முயற்சிகளில் ஏற்பட்ட தடை நீங்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற முடியும். கிடைக்க வேண்டியது அனைத்தும் உரிய நேரத்தில் கிடைக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வந்த கஷ்டங்கள் கூட பனி போல விலகக்கூடிய காலம் இந்த 2026ஆம் ஆண்டு. மற்றவங்க உங்க மேல சுமத்தக்கூடிய பழிச்சொல்ல நீங்க பொருட்படுத்தாதீங்க. புதிய முயற்சிகளை தவிர்த்து ஏற்கனவே செய்து வரும் வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. அடுத்தவங்களை நம்புறதை விட நீங்களே நேரடியா ஒவ்வொரு செயலிலும் இறங்குறது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ பொறுமையை கடைபிடித்து வாங்க. வீண் செலவுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். முன்பு பயணங்களால் ஏற்பட்ட அலைச்சல்கள் இப்போ கண்டிப்பா குறையும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த வழிபாட்டை உரிய நேரத்துல நீங்க செய்ய முடியும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்த பகைமை மாறும். புது பொருட்களையும் அசையா புது வீடு மனை வாங்கும் யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உற்றார் உறவினர்களால் ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடும். உடல் நலத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். விலகி நின்ற நபர்கள் விரும்பி வந்து இணைவாங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். மறைமுக எதிரிகளால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் கூட பகைமை பாராட்டுவாங்க. வம்பு வழக்குகள்ல அதிகம் சிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பல பெரிய மனிதர்களுடன் நட்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். எதிர்பாராத வகையில மருத்துவ செலவுகளும் வரும். நீங்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியையும் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன்கள் யாவும் படிப்படியா குறையும். பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும். இனி எல்லாம் நல்ல காலம் தாங்கிற மன உறுதியும் தெளிவும் உங்களுக்கு கிடைச்சிரும். தெய்வ அனுகிரகத்தால் பல பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷம் பல சோதனைகளை தாண்டி பல சாதனை படைக்கும் ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறும். மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது நல்லது. இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க.